மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இலங்கையில் பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று நிலவுகின்றது. தற்போது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளை தவிர ஏனைய அனைத்து பகுதிகளிலும் கடுமையான வறட்சியான வானிலை நிலவுகின்றது. இந்த சில மாதங்களில் மிதமான வறண்ட வானிலை நிலவுவது இயல்பான ஒரு நிலையாகும் எனவும் வளர்ச்சியடைந்து வரும் எல்னினோ நிலைமையினால் வறட்சி அதிகரித்துள்ளது. எல்னினோ செயல்முறையின் போது இலங்கையின் பெருங்கடலின் வெப்பமான நீர் மீண்டும் பசிபிக் பெருங்கடலை நோக்கி ஈர்க்கப்படுவதுடன் நாட்டை அண்மித்த கடலின் வெப்பநிலை குறைவடைவதுடன் மழைவீழ்ச்சியில் பாரிய குறைவு ஏற்படுகின்றது. தற்போது இலங்கையை பாதித்துள்ள நிலைமை இதுவாகும். வறட்சியான வானிலையினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,828 ஆகும். முனராகலை மாவட்டத்தில் அதிக அளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த எண்ணிக்கை 33,023 ஆகும். பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதுடன் ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளுக்கு அமைய பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியில் வெப்பநிலை 2.2 செல்சியஸ் பாகையாக காணப்படுகின்றது. இது நவம்பர் மாதம் அளவில் 3.6 செல்சியஸ் பாகை வரை அதிகரிக்கும் என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு பிரிவு கூறியுள்ளதுடன் உள்நாட்டு வானிலை திணைக்களமும் இது 75 ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் மிக தீவிரமான எல்னினோ நிலையாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை எல்னினோ நிலைமையின் போது பெரும்பாலும் கலப்பு தாக்கத்துக்குள்ளாகும் நாடாகும். இலங்கை இந்திய பெருங்கடலின் மத்தியில் அமைந்திருப்பதும் தென்மேற்கு வடகிழக்கு ஆகிய இரு பருவக்காற்றுகளினாலும் ஆளப்படுவதும் அதற்கான காரணமாகும். வறட்சி ஏற்படாது. தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியமும் குறைவாகவே காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமையே இலங்கையில் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய ஆகஸ்ட் மாதத்தின் எஞ்சிய கால பகுதியில் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் ஊவா மாகாணத்தில் மொனராகலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை குறைவாகவே பெய்கின்றது. எனினும் தென்மேற்கு பகுதிகளில் சப்ரகமுவ மேல் மாகாணம், தென் மாகாணத்தில் காலி மாத்தறையிலும் கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் வடமேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் செப்டம்பர் மாதத்தின் முதற் பகுதியில் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவாகவே காணப்படுகின்றது. எல்னினோ நிலைமை பற்றிய எதிர்ப்புக்கூறல்கள் கிடைத்ததை அடுத்து இம்முறை பெரும்போகத்தை முன்னதாகவே ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதைய நீர்கொள்ளளவு 39% இது பெரும்போகத்தை ஆரம்பிக்க தேவையான நீர்கொள்ளளவான 32% சாதாரண நீர் கொள்ளளவை விட உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது. மகாவலி நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர்மட்டம் 54% இதற்கமைய இம்முறை பெரும்போகத்தை அதிக அளவிலான நீர்ப்பாசன திட்டங்களில் அக்டோபர் மாத ஆரம்பத்திலேயே ஆரம்பிப்பது விவசாயத்துறையின் எதிர்பார்ப்பாகும். பெரும்போகத்தை வளமையை விட 2 வாரங்களுக்கு முன்னரே ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். அது தொடர்பில் நேற்றும் கலந்துரையாடினோம். தயார்படுத்தலுடன் முன்னோக்கி நகர்வதால் பிரச்சனையை நிவர்த்திக்க முடியும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தாலும் எவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது. இவ்வாறே நிலைமையை சமாளிக்க வேண்டும். உடனடி பதில்களையே தேட வேண்டியுள்ளது. எனினும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அதற்கான நிவாரணத்தை விவசாய காப்புறுதி திணைக்களம் வழங்கும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள குளங்கள், ஆறுகள் நீரின்றி வறண்டு காட்சியளிக்கின்றன. கோரளைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடும்பிமலை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கான குடிநீர் தொடர்பில் பாரிய பிரச்சினை நிலவுகின்றது. குடும்பி மலையை ஆண்டிய பகுதிகளில் சுமார் 400 குடும்பங்கள் வாழ்வதுடன் குறித்த கிராமத்தில் 2500க்கும் மேற்பட்ட கால்நடைகள் காணப்படுகின்றன. குடும்பிமலை கிராமத்தில் 4 குளங்கள் நீரில் இல்லாமல் கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் இல்லாமல் இப்போது எங்களுடைய கிராமத்தில் நீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சில கிணறுகளிலேயும் இருந்து நாங்கள் மாட்டுக்கு தண்ணியை கொடுத்து கொண்டு வரோம். இந்த தண்ணி உராய்வு, மாட்டுக்கு தண்ணி உராய்வு, மாட்டுகளுக்கு அது மாட்டுகளுக்கு தண்ணியே இல்லை. சூப்பராக 3 குளத்தில் சூப்பராக தண்ணி இல்லை. அப்போ கொஞ்சம் குடிக்க